ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலம் வந்துடுச்சு, சம்மர் சீசன் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸை எப்படி ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆன்லைனில் பை பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்லையும் போயிட்டு உங்களுக்கு தேவையான பிராண்டட் க்ராசரிஸ் ஐட்டமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ப்ரைஸ் சேவிங்காக நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். எப்படி பை பண்ணுறது அப்படின்ற லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், பை பண்ணிக்கோங்க, மணியை சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயில் காலம் வந்தாலே ஏன்டா வெயில் காலம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெப்பத்தின் ஹீட் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. பல இடத்துல மழை பெஞ்சாலும் அந்த மழை சூட்டை தூக்கி தான் விடுதே தவிர நமக்கு நார்மலான டெம்பரேச்சருக்கு வர்றது கிடையாது. ஸோ அதனால் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெயில் அதிகமாக இருக்கும்போது குறிப்பாக மதிய நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகிறத நிறுத்திக்கணும். ரொம்ப தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்லேயே இருந்தாலும் சரி, நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது தண்ணி. இந்த தண்ணியால் தான் நம்ம உடலே இயங்குது. அதனால் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, தண்ணி ரொம்ப நிறையா குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் தூரம் நடந்தாலே நமக்கு உடம்பு ரொம்ப டயர்டாகிடும். அதனால் கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக வெயிலில் போயிட்டு நடக்காதீங்க. உங்களுக்கு முடியலை அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்ச நேரம் நிழலை பார்த்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடந்து போங்க. வெயிலே போகும்போது நமக்கு மயக்கம், வாந்தி, தலை சுத்தல் இந்த பிரச்சனைலாம் நமக்கு வரும். அதனால் வெயில் தானே, கொஞ்சம் தூரம் தானே நடக்கலாம் அப்படின்னு நடந்துடாதீங்க. கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நடந்து போங்க. நம்ம இந்தியாவில் பொதுவாக மார்ச்லேருந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். மார்ச்லேருந்து அப் டு ஜூன் வரைக்கும் இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே ஜூலையில் கூட போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு டிகிரி ஜாஸ்தியாக வெப்பம் பொழிஞ்சிட்டே இருக்குது. இந்த நிலையில் நம்ம வெளியில் எங்கேயும் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெளியில் போகும் பட்சத்தில் நமக்கு தலைவலி, மயக்கம், வசதி, வலிப்பு இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் ஏற்படலாம். அதுவும் இல்லாமல் மரணம் கூட இந்த வெப்பத்தில் நிகழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலே, அதாவது அதிகாலையிலேயே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10 மணிக்கு மேலேருந்து 3 மணிக்குள்ளே எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் வச்சுக்காதீங்க. அது உங்களோட உடலை ரொம்ப செயலிழக்க செஞ்சிடும். இந்த கோடை காலத்தில் நீங்கள் போடுற ட்ரெஸ் எல்லாமே லூஸாக இருக்க ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்காதீங்க. ஏன்னா நமக்கு வெயிலில் வியர்வையெல்லாம் ஜாஸ்தியாக வரும். அப்படி வரும்போது நம்ம உடலுக்கு தான் அது பாதிப்பை கொடுக்கும். லூஸாக இருக்க ட்ரெஸ்ஸு போடும்போது அது நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும். எந்தவித எரிச்சல் நமைச்சல் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் வெயில் காலத்தில் கொஞ்சம் லூஸாக இருக்க ட்ரெஸ்ஸை நீங்கள் அணிஞ்சிக்கலாம். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனாலே கையில் ஒரு பாட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போகாதீங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் கையில் ஒரு பாட்டில் தண்ணி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இல்லாட்டியும் மற்றவங்களுக்கு உதவியாக அது இருக்கும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த பாட்டில் தண்ணி யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக கையில் ஒரு பாட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோடை காலத்தில் குழந்தைங்க விஷயத்தில் தான் நம்ம முக்கிய கவனம் செலுத்தணும். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும்போது அவங்க வெளியில் விளையாட போக அனுமதிக்கக்கூடாது. அப்படி வெயிலில் விளையாட போனாங்க அப்படின்னா அம்மை, மஞ்சள் காமாலை போன்ற வைரஸால் ஏற்படும் நோய்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் அடிக்கிறதுனால ஏரிகள், குளங்களில் இருக்க நீர் மாசுபாடு காரணமாக, அதாவது நீர் தீர்ந்து போகிறதுனால மாசுபாடு ஏற்படுறதுனால டைஃபாய்டு வர்றதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதனால் சிறுநீரக கற்கள் கூட ஏற்படலாம். இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து தவிர்க்கிறதுக்காக குழந்தைங்களை அந்த வெயில் காலத்தில் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாதீங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கு புது புது ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது கொடுத்து அவங்கள டைவர்ட் பண்ண பாருங்கள். இந்த கோடை காலத்தில் வியர்க்குரு போன்ற சரும பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிபி, சுகர் இருக்கவங்க இந்த வெயில் காலத்தில் அதிகமாக வியர்க்கிறதுனால அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உப்புச்சத்து குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலில் நேரடியாக வெளியில் செல்லும்போது நீர்ச்சத்து, உப்புச்சத்து அதெல்லாம் கம்மியாக குறைஞ்சிட்டு சன்ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த கோடை காலத்தில் வெயிலில் போயிட்டு வரதுனால இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுறது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த வீடியோவில் வெயில் காலத்தில் என்னென்னலாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.